ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு மே மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு கடைசி வரை நடத்துவார். 48ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். கர்த்தர் நம்மை முற்றுமுடிய சதா காலங்களிலும் நடத்துவார், மரண பரியந்தமும் நடத்துவார். அதற்காகவே உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். மத்தேயு 28:20. சிறு வயதில் பெற்றோரும் மாணவ பருவத்தில் ஆசிரியர்களும் வேலை ஸ்தலத்திலே அதிகாரிகளும் நம்மை நடத்துகிறார்கள். ஆனாலும் நம்மை கடைசி வரையிலும் நடத்துகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தரே. சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாயிருக்கிற அவரே நம்மை மரண பரியந்தம் நடத்துவார். மரணத்தோடு வாழ்க்கை முடிந்து விடுகிறதா? இல்லை. மரணத்திற்கு அப்பாலும் கர்த்தர் நம்மை நித்திய ராஜ்யத்திற்குள் வழிநடத்துகிறார். ஒளிமயமான தேசத்திலே, ராக்காலமே இல்லாத பரலோக ராஜ்யத்திலே நம்மை ஜீவ நீரூற்றுகள் அண்டையில் வழி நடத்துகிறார். ஒரு நாள் தாவீது தன்னை வழி நடத்தும்படி கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவித்தார். கர்த்தரை தன்னுடைய மெய்ப்பராய் ஏற்றுக்கொண்டார். முடிவில் அவர் சொல்லுகிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். 23ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். அதுதான் அவருடைய அசைக்க முடியாத நம்பிக்கையும் விசுவாச அறிக்கையுமாயிருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை பாருங்கள். தமஸ்கு வீதியிலே தேவன் அவரை சந்தித்த போது, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டு தன்னை வழிநடத்தும்படி கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்தார். எந்தெந்த தேசங்களுக்கு போக வேண்டும், எந்தெந்த மக்களை சந்திக்க வேண்டும் என்பதையெல்லாம் ஆவியானவருடைய வழி நடத்துதலின்படி நிறைவேற்றினார். பல்வேறு சபைகளுக்கு நிருபங்களை எழுதும்போது கர்த்தருடைய வழி நடத்துதலை தெரிவித்தார். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று சொல்லி அதை வெளிப்படுத்தினார். பிலிப்பியர் 1:5. தன் வாழ்நாளெல்லாம் கர்த்தரையே வழிநடத்த ஒப்பு கொடுத்த அவர் மரண நேரத்தில் இவ்வாறு குறிப்பிட்டார், நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6-8 வசனம் முடிய. தேவப்பிள்ளைகளே, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். ஆகவேதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்மை வழிநடத்துவதாக வாக்களிக்கிறார். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இன்றைய நினைவிற்கு 90ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். பர்வதங்கள் தோன்றும் முன்னும்
நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர். இன்றைய வேத வாசிப்பு காலை 1 நாளாகமம் 19, 20 மற்றும் 21 அதிகாரங்கள். மாலை யோவான் 8 அதிகாரம் 1 27 வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை கடைசி வரையிலும் வழி நடத்துவார். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.